டீ ரெடி ஆயிடுச்சுடா. எந்திரி, ஆறி போய் போகுது. டென்ஷன் பண்ணிடுவா. சாப்பிட்டியாடா? எக்ஸாம் இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு படி. நானே செம்ம டென்ஷனில் இருக்குமா, நீங்கள் வேறு கடுப்பேற்றிங்க. சி, வேலையை பார்த்துட்டு போங்க. நான் வெயில் எவ்வளோ அனல் அடிக்குது. ஏன் ஃபேன் போடல? கரண்ட் இல்லையா? உடம்பு முடியலப்பா, டயர்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தேன். கரண்ட் இப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேலையே இல்லை. சி, உன் மேலே எவ்வளோ பிரியமா இருக்கு. ஏண்டா என் மேலே எரிஞ்சு விழுகிற? நான் என்னடா பண்ணுனேன் உன்னை? மா மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா அவங்களுக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா ஏம்மா எந்திரிங்க? டாக்டர், அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? ஓகேவா? ரொம்ப வீக்காக இருக்காங்க, டென்ஷன் அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப முடிஞ்சால் கோவம் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே. அம்மாவுக்கு பழம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா கொடுங்க. ஓகேவா? அம்மா உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். பார்த்து போகிறேன். ஏம்மா அமைதியாக இருக்கீங்க? பேசுங்கம்மா. இங்கே நின்னுங்கம்மா, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரேன். பொறுமையாக இருங்கம்மா, பொறுமையாக இருங்க. பார்த்து போகலாமா?
பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், போய் டீ எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்கம்மா, டீ குடிங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேம்மா. இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. சாரி. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அதுவே போதும்ப்பா. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனையும் தோளிலே. கொஞ்ச நேரம்தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் ஒரு அம்மாவோட மனசு லைஃப் ஃபுல்லாக நமக்காக தான் இருக்குது. ஸோ அம்மா இருக்கும்போது அவங்கள நேசிங்க. அவங்க இல்லாத போது கண்ணீர் மட்டும்தான் பாக்கி இருக்கும்.